கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்ச பெண்களை கடத்தி முதலிரவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு ரேப் பண்ணி கொலை பண்ற திருப்பதிய ஓதேலா ஒன்ல அவங்க ஒய்ஃபு தலையை வெட்டி கொலை பண்ணியிருப்பாங்க. அப்படி செத்து போன திருப்பதி இப்ப பேயா வரான். பேயா வந்து அந்த ஊர்ல உள்ள கல்யாணம் முடிஞ்ச பெண்களோட முதலிரவுக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு இந்த தடவை கொடூரமா கொலை பண்றான். அப்படிப்பட்ட அவங்கிட்ட இருந்து அந்த ஊர் மக்கள் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு பரபரப்பா சொல்லக்கூடிய படம் தான் 2025 ரிலீஸ் ஆன ஓதேலா 2. ஏண்டா நாங்க யாரும் ஓதேலா ஒன்னே இன்னும் பார்க்கலையே, எங்களுக்கு எப்படி இந்த ஓதேலா 2 புரியுன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் கிடையாது. இந்த படம் ஒரு தனி படமா இருக்கும், அதனால எல்லாருக்குமே கட்டாயமா புரியும். அப்படி நான் ஓதேலா 1 பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தையும் போய் பாருங்க. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீன்ஸும் அடுத்தடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல மூவிஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஓதேலா ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு லேடியோட தலையை வெட்டி கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போலதான் ஓதேலா 1லையும் திருப்பதியோட தலையை ராதா வெட்டி கையில எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு கையில எடுத்துட்டு வந்திருக்க தலை யாரோடன்னு பார்த்தா ராதாவோட தான். இப்ப அந்த தலையை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போய் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்க டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் இதை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. பக்கத்துல இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க, திருப்பதி செத்து 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ராதாக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. சரியா திருப்பதி செத்ததுக்கு அப்புறம் அவன் பாடியை போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக மார்ச்சுரியில கொண்டாந்து வச்சிருக்காங்க. போஸ்ட்மார்டம் பண்ண வந்த டாக்டரும் இவன் யாரியா எப்படி செத்தான் அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே அங்க உள்ளவனு சொல்றான், சார் இவன் பேர் ஓதேலா திருப்பதி. அந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேப் பண்ணி கொலை பண்றதான் இவனோட ஸ்டைலு, அதனால இவன் ஒய்ஃபை இவன் தலையை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட டாக்டர் சொல்றாரு, அவங்க ஒய்ஃபும் இவனுக்கு ஒண்ணு அந்த ஊருக்கே நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தம்பி சண்டு கிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் பாடியை ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ அவனும் திருப்பதியோட பாடியை டிராக்டர்ல எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கானோ. இப்போ வீட்டில் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் திருப்பதியோட பாடியை வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா திருப்பதியோட சாவுக்கு அந்த ஊர்ல இருந்து யாருமே வரல. திருப்பதியோட பாடி வீட்டுக்கு வந்து தெரிஞ்சோன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி பூசாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவளை அராஜகம் பண்ண திருப்பதி ஆத்மாக்கு மோட்சமே கிடைக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பூசாரி சொல்றாரு, ஒரு ஆத்மா மோட்சம் அடையக்கூடாதுன்னா நம்ம சமாதி தீட்சையை கொடுக்கணும். அதே போல அவன் ஆத்மாவுக்கு நம்ம சமாதி தீட்சையை கொடுத்துட்டோம்னா அவன் ஆத்மாவும் மோட்சம் கிடைக்காம நரக வழி அனுபவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஊர் மக்களும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திருப்பதியில பாடிய அவன் தம்பியும் அவன் ஃப்ரெண்டும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் சொன்ன இடத்துல அந்த பாடியை தூக்கிட்டு வந்து இப்ப வச்சிடறாங்க. இப்ப திருப்பதியில தம்பியும் அந்த ஊர் தலைவர் மாயண்ணா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறான், அண்ணன் செத்து போயிட்டாரு, அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இதுக்கு மேலே ஏன்னா இந்த பூஜை எல்லாம் பண்றீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, நாங்க பண்றது அநியாயம்னா உங்க அண்ணன் இந்த ஊருக்கே பெரிய அநியாயம் பண்ணியிருக்கான், நவுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதி தீட்சைக்கு தேவையான எல்லாமே செய்ய ஆரம்பிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பூசாரி சொன்ன மாதிரி திருப்பதியில பாடிய செங்குத்தா அந்த குழிக்குள்ள நிக்க வச்சு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப திருப்பதியில ஆத்மாவும் பேசுற மாதிரி காட்டுறாங்க, என் பொண்டாட்டி என்னை கொண்டு எனக்கு தண்டனை கொடுத்துட்டா, நீங்க என்னடா செத்த போனதுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆத்மா கதறுது. இப்ப இவனும் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமாதி கட்டிட்டு போயிடுறானோ. இப்ப அந்த திருப்பதியில ஆத்மாவும் சொல்லுது, சமாதி தீட்சைங்கிற பேர்ல எனக்கு நரக வழினா என்ன நீங்க காமிச்சிட்டீங்க, இந்த ஓதேலால உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நான் நரக வழினா என்னன்னு காட்டுறேன், அந்த மல்லன சாமி நினைச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் நமக்கு படத்தோட டைட்டிலே போடுறாங்க ஓதேலா 2ன்ட்டு. அடுத்த சீன்ல இமயமலையை காட்டுறாங்க. இமயமலையில ஒரு சித்தர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தவம் திடீர்னு கலையுது. உடனே அவரோட சீடர்களும் கேட்கறாங்க, என்னாச்சு குருதேவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அவரு சொல்றாரு, இந்த மாதிரி ஓதேலாங்கிற கிராமத்துல ஒரு தீய சக்தி ஒன்று உருவாயிருக்கு, அந்த சக்தியை அழிக்கிறதுக்கு பரமாத்மா எப்போ வரப்போதோ அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு இருக்காரு. அப்ப காசியை காட்டுறாங்க. காசில நம்ம தமன்னாவோ நாகசாதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் சிவனையே கும்பிட்டுக்கிட்டு சிவனோட நாமத்தையே சொல்லிக்கிட்டு அங்க காசிலேயே அகோரிக்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஓதேலாவை காட்டுறாங்க. ஓதேலாவை திருப்பதியோட பாடிக்கு சமாதி தீட்சை கொடுத்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இப்ப சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திருவிழாலாம் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, அந்த திருப்பதி சத்தத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த திருப்பதிக்கு சமாதி தீட்சை கொடுத்த பூசாரியும் எங்கேயோ வண்டியில போயிட்டு இருக்காரு. அப்ப 4 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கானோ. அவனும் அந்த பூசாரி இங்க வாங்க மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானோ. இப்ப அவரும் பைக்கை நிறுத்திட்டு அவன் இடத்துக்கு போறாரு. போய் சொல்றாரு, உன் மாமா முன்ன முதலிரவுக்கு தாண்டா ஆசீர்வாதம் பண்ண போயிட்டு இருக்கேன், என்ன எதுக்குதான் கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவனும் சொல்றான், முறப்பையன் நான் இருக்கும் போது வேற ஒருத்தனுக்கு என் மாமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதுக்கு நீயும் தாலி எடுத்து கொடுத்துட்டீங்களா மாமா
அப்படின்ற மாதிரி இவரை திட்டுறான். உடனே அவரு சொல்றாரு, ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச உன் மாமனை விட்டுட்டு என்ன திட்டுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவனும் சொல்றான், எத்தனை படத்துல பாத்துருக்கிறேன் செத்து போனவன் பேய வந்து ரேப் பண்ற மாதிரி, அவன் பேரை வச்சுட்டு நானே போய் என் யாமினியை ரேப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, இதுதான் சின்ன பசங்க கூட தண்ணி அடிக்க கூடாது, போங்கடா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் இப்ப போறாரு. போறவருக்கு திடீர்னு யூரின் வருது. யூரின் வந்தோடனே அந்த திருப்பதி சமாதி சைடு போயிட்டு யூரின் போறாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் காலில் முள்ளு குத்திடுது. முள்ளு குத்தினோன்னா அந்த முள்ளை புடுங்கினோடனே அவர் ரத்தம் அந்த திருப்பதி சமாதியில பட்டுருது. பட்டோன்னே திருப்பதி ஆத்மாவும் இப்ப இந்த பூசாரி மேல ஏறிடுது. ஏறினோடனே பூசாரியும் இப்ப திருப்பதி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடாரு. வண்டி எடுத்துட்டு இப்ப கல்யாண வீட்டுக்கு போறாரு. இந்த பக்கம் கல்யாண பொண்ணு இப்ப குளிச்சுட்டு வந்து கிளாமரா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கண்ணாடியில அவங்க அழகை பார்த்து அவங்களே ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஐயரும் வேகமா அந்த வீட்டுக்கு வந்துடுறான். அங்குள்ள பெரியவரும் கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் உனக்கு வரத்துக்கு, சீக்கிரம் சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, பசங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆசீர்வாதம் பண்ணும் போதே அந்த பொண்ணை தப்பா பாக்குறான். இப்போ அவங்களும் ரூமுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போதும் இங்கிருந்து அவன் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கிறான். மாப்பிள்ளையும் இப்ப கல்யாண பொண்ணை கட்டில்ல படுக்க வச்சு அவங்க சாரியை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க அழகை ரசிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப கேட்கிறாரு, உன் உடம்புல ஒரே ஒரு மச்சம் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கல்யாண பொண்ணு சொல்றாங்க, ஒன்னு இல்ல 9 மச்சம் இருக்கு, முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கல்யாண மாப்பிள்ளையும் அவங்களோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி தேடிட்டு இருக்காரு. தேடிக்கிட்டே இப்ப ரொமான்ஸ் பண்றாரு. அப்புறமா சொல்றாரு, அந்த ஒரு மச்சம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நீயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே கல்யாணம் பண்ண சொல்றாங்க, நீ லூசுன்னு ஒத்துக்கோ, நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பூசாரி கதவை திறந்துக்கிட்டு ரூம்குள்ள வந்துடுறான். இப்ப இவங்களும் பதறி போய் இவங்க ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. அப்ப கல்யாண மாப்பிள்ளையும் அந்த பூசாரி கிட்ட உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போறாரு. போன கல்யாண மாப்பிள்ளைய அடிச்சு பறக்க விட்டுறான். இப்ப இவங்களும் சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உனக்கு கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவனும் சொல்றான், செத்து போனவன் எப்படி திருப்பி சாவான் அப்படின்ற மாதிரி இவனோட உண்மையான உருவத்தை காட்டுறான். அப்பதான் நம்மளுக்கு திருப்பதியை காட்டுறாங்க. அவனும் இப்ப அவளை பெட்ல தள்ளி, உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட என்ன சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் மோசமா கீறான். இப்ப இவளும் வேற வழி இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறா, என் உடம்புல 9 மச்சம் இருந்துச்சு, 8 மச்சத்தை தான் அவன் கண்டுபிடிச்சான், ஒரு மச்சத்தை அவன் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றா. அந்த ஒரு மச்சம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டா அப்படின்ற மாதிரி இவன் கழுத்துல கைய வைக்கிறான். வச்சோடனே இவளும் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி ஓட பாக்குறா. ஓட பார்த்தோன்னே இவன் முடிய பிடிச்சி கொத்தா மண்டையிலேருந்து பிச்சு எடுத்துடுறான். இப்ப இவளும் அதே இடத்துல கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோன்னா அவளை ரேப் பண்ணி அதே இடத்துல கொலை பண்ணிடுறான். இது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. இப்ப எல்லாரும் இவங்க வீட்டுக்கு ஓடியாடுறாங்க. போலீஸும் இப்ப கரெக்டா வந்துடுறாங்க. வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஐயரை பிடிச்சிடுறாங்க. ஐயரை பிடிச்சி என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, எனக்கு எதுவுமே தெரியாது, என் போன் எடுக்க தான் வந்தேன், அப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு நான் உள்ள போய் பார்த்தேன், உள்ள போனா கல்யாண பொண்ணு செத்து கிடக்குறா சார், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸும் ஐயரை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடின்னு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஐயர் சொல்றாரு, சார் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா யாமினியோட முறப்பையன் தான் அன்னைக்கு நைட்டு சொல்லிட்டு இருந்தான், யாமினி நான் திருப்பதி பேர்ல ரேப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸும் இப்ப அவங்களை கூட்டு வந்து அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அதுல அவனும் சொல்றான், சார் நான் அன்னைக்கு குடிபோதில ஏதோ உளறிட்டேன் சார், ஆனா உண்மையில நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவனும் புலம்புறான். இப்ப மசூதியை காட்டுறாங்க. மசூதியில ஒரு பாய் ஓதலால யாருக்கு பேய் பிடிச்சாலும் அவர் தான் ஓட்டுவாரு. இப்போ ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவளுக்கும் ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப அவர் சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட, இந்த கோழியை ஊர் இலையில கொண்டு போய் தூக்கி போட்டுரு நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் அந்த கோழியை தூக்கி போடுறதுக்காக ஊர் எல்லைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க போய் அவர் சொன்ன பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த கோழியை தலையை திருவி தூக்கி போட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் வேலையை முடிச்சுட்டு அந்த சைடா வந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஒரு கோழியை தலையை திருவி போட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த கோழியை எடுத்து ஒரு உருவம் பச்சையா காத்துல சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ப அடுத்த நாள் வந்து அந்த பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாயும் இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு ஊர் பெரியவர் வந்து, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருங்க அப்படின்ற மாதிரி பாய்க்கு கொடுக்குறாரு. அதை கேட்ட பாயும் சொல்றாரு, ஊர் இருக்கிற நிலைமையில இப்ப இந்த கல்யாணம் வேணாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த ஊர் பெரியவரும் சொல்றாரு, உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேணாம், கல்யாணத்தெல்லாம் தள்ளி போடுங்க நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. திருப்பதியோட சைக்கிள் திருப்பதி சமாதியில இருந்து கிளம்பி இப்ப ஊரையே நைட்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில திருப்பதியோட ஃபேமிலி வந்து திருப்பதி சமாதியில உட்கார்ந்து படையல் போட்டுட்டு இருக்காங்க திருப்பதிக்கு. இப்ப திருப்பதியோட அம்மாவும் சொல்றாங்க, ஏண்டா சண்டு, ஏன்டா இந்த சைக்கிளை கொண்டாந்து இங்க போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சண்டு சொல்றான், நான் இங்க சைக்கிள் எடுத்துட்டே வரலையம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். குடிச்சிட்டா குடி போதே என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியாது,
ஒழுங்கா நீ சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ சண்டு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போ திருப்பதியில ஆத்மாவும் இவங்க வச்ச படையலெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த கல் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஊர்ல உள்ள பெரிய ஆளோட பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்குது. அந்த ஊர் தலைவரும் இப்ப அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு மொய் எழுதுறாரு. மொய் எழுதும் போது கம்மியா எழுதுறாரு. உடனே அந்த ஊர்ல உள்ள பெரிய ஆளு சொல்றாரு, அவங்க கட்சி தான் ஆட்சியில இல்ல, அதனாலதான் அவர் கம்மியா எழுதுறாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிடுறாரு. உடனே இவரு சொல்றாரு, என் பொண்ணு வீட்டு கல்யாணத்துக்கு வந்தப்ப நீனே இப்படித்தானே எழுதுறேன், அதான் நானும் இப்படிதான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேச்சு பெருசாகி இப்ப 2 பேருக்கு சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே இவரும் இப்ப கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நைட்டு இப்ப டிராக்டர்ல எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு அர்ஜென்டா யூரின் வருது. யூரின் வந்தோடனே திருப்பதி சமாதி பக்கம் போறாரு. போயிட்டு அங்க போய் யூரின் போயிட்டு இருக்காரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் காலில் ஏதோ முள்ளு குத்திடுது. அந்த முள்ளை புடுங்கினோடனே அந்த பிளட்டு இப்ப திருப்பதி சமாதி மேல பட்டுருது. பட்டோடனே திருப்பதியோட ஆத்மாவும் இப்ப இவன் மேல ஏறிக்குது. இப்ப இவரும் திருப்பதி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இப்ப வேகமா போய் டிராக்டர் எடுத்துக்கிட்டு அந்த கல்யாண பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா கல்யாண பொண்ணு வீட்டுல இல்ல. ஃபர்ஸ்ட் நைட்டு அங்கேயும் நடக்கல. இப்ப திருப்பதி ஆத்மா தான் பேயாச்சுல்ல. உடனே மணக்கன்லயே எங்க இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா அவங்களோட சொந்த வயல்ல அங்க பெட் மாதிரி செட் பண்ணி அங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு இருக்குது. உடனே இப்ப இவனும் அந்த இடத்துக்கு டிராக்டர்ல வேகமா போயிட்டு இருக்கான். இப்போ அவங்களும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துருக்க செட்டப் மேல வேகமா டிராக்டர் எடுத்துட்டு வந்து ஒரே மோதுறான். இப்போ பொண்ணும் மாப்பிளையும் அப்படியே கீழே விழுவுறாங்க. இப்போ இவனும் இறங்கி போறான். அப்ப அந்த மாப்பிள்ளை வந்து யாரா நீ அப்படின்னு கேக்குறாரு. திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான உருவத்தை இப்ப காட்டுறான். அதை பார்த்து பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. மாப்பிள்ளைய அடிச்சு தள்ளி விட்டுறான். இப்ப அவகிட்ட கேக்குறான், அவன் என்ன உங்ககிட்ட ரொமான்டிக்கா சொன்னான் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான். இப்ப அவளும் சொல்லிட்டு இருக்கிறா. சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. பொண்ணோட உடம்பு கருகி போய் செத்து கிடக்குறா. இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் அவகிட்ட வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த முனிவரை காட்டுறாங்க. அந்த முனிவர் சொல்றாரு, பைரவி 10 லட்சம் தடவை சிவநாமத்தை சொல்லி முடிக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம தபன்னாவை காட்டுறாங்க. அப்புறமா சொல்றாரு, அந்த பிரேராத்மாவை அழிக்கிறதுக்கு பைரவி தயாராயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்க சீடர்கள்லாம் கேட்குறாங்க, பைரவி எப்படி ஓதேலாக்கு போவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு, எல்லாம் காலத்தோட கட்டாயம், கண்டிப்பா ஓதேலாக்கு போவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி தியானத்துக்குள்ளேயே போயிடுறாரு. இப்ப ஓதேலாவை காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஐயரையும் ஊர் தலைவரையும் கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனும் எவ்வளவு சொல்றானோ, நாங்க எதுவும் பண்ணல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றானோ. ஆனா ஊர் மக்கள் யாரும் நம்புற மாதிரி இல்ல. இப்ப அவனும் கடைசியா சொல்றானோ, எங்களை கல்லால அடிச்சு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொன்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானோ. அப்ப கரெக்டா அந்த பாய் வராரு. யாரும் யாரையும் கொல்ல வேணாம், இதுக்கெல்லாம் காரணம் இவங்க கிடையாது, அது திருப்பதியோட ஆத்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ பார்த்ததை வீடியோவா போட்டு காமி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோவும் டிவியில கனெக்ட் பண்றாரு. ஊர் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அதுல ஒரு கோழிய பச்சையா ஒரு உருவம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த பாய் சொல்றாரு, நீங்க சமாதி தீட்சைங்கிற பேர்ல திருப்பதியோட ஆத்மாவை தூண்டி விட்டீங்க, அது இந்த ஊர் மக்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ் ஜீப்பு கரெக்டா வருது. பார்த்தா அதுல இருந்து ஒரு உயர் அதிகாரி கிளம்பி வராரு. வந்து அவரு சொல்றாரு, ஸ்டேஷன்ல இருக்க வேண்டிய அக்யூஸ்ட இங்க கட்டி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டத்தை நீங்களே கையில எடுத்துப்பீங்களா, உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த பாய் சொல்றாரு, கொன்னது இவங்க கிடையாது, அந்த திருப்பதியோட ஆத்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸும் சொல்றாரு, 2025 இருக்கிறோம், நீ அந்த பேயோட பேர்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறியா, அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, உங்களோட மூட நம்பிக்கை அழிக்கிறதுக்கு நான் ஒன்று பண்றேன், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா திருப்பதி சமாதியில நான் சேர் போட்டு உட்கார்றேன், அப்பயாச்சும் நீங்க பேய் பிசாசெல்லாம் இல்ல நம்புவீங்கல்ல, இந்த பாய் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு. அந்த ஏசிபியும் அன்னைக்கு நைட்டு எல்லா போலீஸையும் அமுச்சு விட்டுட்டு நான் மட்டும் இருக்கிறேன், நீங்களாம் போங்க, காலைல வரும்போது காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கதான் இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில 2 கான்ஸ்டபிளும் காஃபி வாங்கிட்டு இப்ப அவரை பார்க்கறதுக்காக வராங்க. அவர் உறைஞ்சி போன மாதிரி உட்காந்துருக்காரு. இப்ப அந்த கான்ஸ்டபிளும் அவரை கூப்பிடுறாங்க. அவர் கண்ணாடி கீழே விழுவுது. பார்த்தா ஒரு சைடு கண்ணே இல்ல, அப்படியே இப்ப கீழே விழுவாரு. முது சைடு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை பார்த்த கான்ஸ்டபிள் 2 பேருமே ரொம்பவே ஷாக்கா வராங்க. அதுல இருந்து ஊர் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, திருப்பதி ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நைட் ஆனாலும் யாரும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. எல்லாரும் வீட்டை சுத்தி மந்திரிச்சு கயிறு அது இதுன்னு கட்டுறாங்க. இப்போ எல்லாமே ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க அந்த ஊர்ல. இப்ப நம்ம ராதாவை பார்க்கறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க. இப்ப ராதாவும் கேக்குறாங்க, ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே, ஊர் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ராதா அழுகுறாங்க. இதுக்கு அவன் தலையை வெட்டி நான் ஊரை காப்பாத்தினேன்,
சமாதி தீட்சைங்கிற பேர்ல அவனை நீங்க திருப்பி பொழைக்க வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. ஊர் மக்களும் சொல்றாங்க, அப்ப நீதாம்மா காப்பாத்தின, இப்பயும் நீ தான் காப்பாத்துறதுக்கு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ராதா சொல்றாங்க, இந்த தடவை என்னால காப்பாற்ற முடியாது, எங்க அக்கா பைரவி நினைச்சால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஊர் மக்களும் சொல்றாங்க, அவதான் சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல ஓடி போயிட்டான்னு தான் ஊர் மக்களுக்கு தெரியும், அவ எங்க ஓடி போனான்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவளுக்கு சிவன் மேல பக்தி அதிகமாகி சிவனை நோக்கி போயிட்டா, இப்ப அவன் நாகசாதுவா வாழ்ந்துட்டு இருக்கிறா, அவன் நினைச்சானா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எல்லாரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஊர் மக்களும் கேக்குறாங்க, உங்க அக்காவை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ராதாவும் சொல்றா, நம்ம ஊர்ல இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு எங்க பாட்டி திதி அன்னைக்கு அவ வந்து போறதா நான் கேள்விப்பட்டேன், அங்க போனா அவளை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஊர் மக்களும் நாங்க போய் பாக்குறோமா ராதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ஊர் மக்களும் பைரவி தேடி இப்ப நிறைய ஊர் கடந்து வந்துட்டாங்க. ஒரு கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டியில மாட்டெல்லாம் கடத்திக்கிட்டு சில பேர் வேகமா போயிட்டு இருக்கானோ, அந்த மாட்டோட கண்ணுக்குட்டியும் இப்ப அந்த ட்ரக்கு பின்னாடி ஒடியாந்துட்டு இருக்குது. இவனும் அந்த மாட்டை பிடிச்சி வெறுப்பேத்திட்டு இருக்கிறானோ. ஒரு கட்டத்துல அந்த மாடும் ட்ரக்ல இருந்து குடிச்சு அந்த கண்ணுக்குட்டி கிட்ட வந்துருது. அவனும் அந்த மாடுங்களை கட்டையால அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கிறானோ. அப்ப அங்க வயல்ல வேலை பார்க்கறவங்களும் சொல்றாங்க, டேய் வாயிலா ஜீவனை அடிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பைரவி வராங்க. இப்ப பைரவி அவனு கூட சண்டை போட்டு அந்த மாடுங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்க. அப்ப அந்த ஊர் மக்களும் பைரவியை பாத்துறாங்க. பைரவியை பார்த்துட்டு பைரவி அம்மான்னு கத்துறாங்க. இப்ப பைரவி திரும்பி பாக்குறாங்க. இப்ப பைரவிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு தடவையாச்சும் இந்த ஓதலாக்கு வந்து எங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. பைரவி என்னாலாம் வர முடியாது, விஸ்வநாதன் தான் என் உலகம் அப்படின்ற மாதிரி சிவனை கும்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மல்லண்ணா கோவில்ல பூஜை கூட நடக்கிறது இல்ல, அந்த மல்லண்ணா சாமியும் மௌனமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பைரவியும் கோபமாயிடுறாங்க. மல்லண்ணா சாமி மௌனமாயிட்டாரு நான் சொல்றீங்க, அவர் நினைச்சதுனாலதான் நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்க, என்னை பார்க்க வந்ததுக்கு கூட அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஓதலாக்கு வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஓதலாக்கு வந்தோடனே அவங்களோட பழைய வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க அவங்களோட பாட்டி போட்டோ பார்த்து பழசெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிவலிங்கத்துக்கு மேல இருந்த ஒரு ருத்ராஜம் அப்படியே பக்கத்துல இருந்த பாம்பு புத்துக்குள்ள போய் விழுவுது. பாம்பு புத்துக்குள்ள போய் விழுந்தோடனே உள்ளே இருந்து ஒரு பாம்பும் அந்த ருத்ராஜத்தை தலைமையில தாங்கி படம் எடுத்து நிக்குது. அதை பார்த்தோன்னே பைரவி இப்ப கும்பிடுறாங்க. வெளில உள்ள எல்லா மக்களும் அதை பார்த்துட்டு மல்லண்ணா சாமின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. பைரவியும் அந்த ருத்ராஜத்தை எடுத்து உருட்டி விடுறாங்க. அதுவும் ஒரு இடமா உருண்டு போகுது. போற இடத்துலலாம் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனக்கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. கடைசியா அது திருப்பதியில சமாதியில போய் நிக்குது. போனோன்னா அவங்களும் அந்த ருத்ராஜத்தை அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. முதல்ல இந்த ஆத்மாவை கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி, சூலம், நவதானியம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இந்த ஆத்மாவை நான் கட்டி போட்டுட்டேன், ஆனா இன்னும் 30 நாளைக்கு இந்த கோட்டை யாரும் தாண்டக்கூடாது. இந்த சமாதி மேல வச்சிருக்கக்கூடிய நந்தி கொஞ்சம் நவுந்தாலோ, அந்த சூலத்துல கட்டிருக்கக்கூடிய சடாமுடி கொஞ்சம் அவுந்தாலோ அந்த பிரேதாத்மாவை பரமாத்மாவில கூட அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா சொல்றாங்க, டெய்லி வீட்டுக்குன்னு ஒருத்தவங்க வந்து காவக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஒருத்தன் ட்ரோனை வச்சு அந்த திருப்பதி சமாதி கிட்ட வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த ட்ரோன் வந்து திருப்பதி சமாதியில விழுந்துருது. இப்ப அவனும் எடுக்கிறதுக்காக உள்ள போறான். அப்ப காவக்காரர் ஒருத்தன் சொல்றான், ஏய் ட்ரோன் எல்லாம் எடுக்க முடியாது, வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த ட்ரோன் காரனும் சொல்றான், ட்ரோன் 4 லட்சங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, கிளம்பு, 4 லட்சத்துல 4 உசுறு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுறான். நைட்டு அந்த காவல்காரன் தூங்குறதுக்கு அப்புறம் அந்த ட்ரோன் காரன் மெதுவா உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு இப்ப அந்த ட்ரோனை எடுக்கிறங்கிற பேர்ல அந்த இதெல்லாம் நவுத்தி விட்டுறான். நவுத்துனு திரும்பி அந்த திருப்பதியோட ஆத்மா இப்ப இவன் மேலே ஏறிக்குது. ஏறினோன்னு இவனும் பைரவி தேடி மல்லண்ணா கோயிலுக்கு போறான். மல்லண்ணா கோயிலுக்கு போய் பாக்குறான், பைரவி அங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை உடனே இவன் தப்பா பாக்குறான். தப்பா பார்த்துட்டு இந்த வரண்டின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போனோன்னு பைரவியோட நிழல்ல இருந்து ஒரு பாம்பு வந்து இவனை உள்ள போக விடாம தடுக்குது. உடனே இவனும் எப்படியோ உள்ள போய் பாக்குறான். ஆனா இவனால முடியல. அந்த பாம்பு இப்ப இவனை தூக்கி வெளில போட்டுருது. இவனும் இப்ப பாம்புக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அப்ப அவன் சைக்கிள்ல ஏறி போயிட்டு இருக்கிறான். பாம்பு அவனை விடாம துரத்திட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இவனோட சமாதிக்கே போயிடுறான். அப்ப அந்த பாம்பும் அங்க வந்து நின்றுட்டு இருக்குது. அப்ப நம்ம பைரவியும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த திருப்பதி சொல்றான், ஓ நாகம் நாகசாது 2 பேரும் சேர்ந்து என்னை தடுத்து நிறுத்திடலான்னு பாக்குறீங்களா? நீங்க கும்பிடுற சிவன் வந்து தடுத்தா கூட என்ன தடுக்க முடியாது. இந்த ஓதலா மக்களை உங்களால யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி சிவனையும் தப்பா பேசுறான்.
உடனே நம்ம பைரவி சொல்றாங்க, அந்த பூதநாதனை பத்தி தப்பா பேசினா உன்னை இந்த ஆலமரத்திலே கட்டி தொங்க விட்டுருவான்டா அப்படின்ற மாதிரி உன்னை மிரட்டுறாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், ஓயலால உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நான் நரக வழினா என்னன்னு காட்டுறேன், உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு சமாதிக்குள்ளே போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ராதாவும் இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க. இப்ப போய் பைரவியை பாக்குறாங்க. அடுத்த நாள் பெத்த பெட் பண்டிகை கொண்டாடுறதுக்காக மல்லண்ணா கோயில்ல ஊர் மக்கள், ஐயரு, பைரவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நாள் குறிச்சிட்டு இருக்காங்க. ஐயரு இப்ப பத்திரிகையை படிக்கிறாரு. படிக்கும் போதே அந்த பத்திரிகை எரியுது. பார்த்தா அங்க உள்ள பல்பு எல்லாமே வெடிச்சு செதறுது. அங்கிருந்து திருப்பதியோட சவுண்டு கேட்குது. பைரவி எங்கடி இருக்க, வெள்ள வாடி அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு இப்ப பைரவியும் அவனோட சமாதிக்கு போறாங்க. ஊர் மக்களும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த திருப்பதி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். இப்ப பைரவி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த திருப்பதி சொல்றான், இவனுக்கு எப்படி இவளை சக்தி கிடைச்சிச்சுன்னு பாக்குறியா, நீ மந்திரத்தை கத்துக்கிட்டா நான் தந்திரத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் அந்த ட்ரோன்கார உடம்புக்குள்ள போந்துருப்பான் பாத்தீங்களா, அப்ப அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாத்தையுமே கத்துட்டு இருந்திருப்பான். அதனால இவனுக்கு இப்ப பஞ்சபூதங்களே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்துடும். அதனாலதான் இப்ப இவன் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். நம்ம பைரவிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப அந்த திருப்பதி சொல்றான், நீங்க என்னையவா கட்டி போடுறீங்க, நான் இந்த ஓதையிலாவே கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதையிலாவை சுத்தி ஒரு பெரிய வட்டமா போடுறான். இந்த வட்டத்தை எவன் தாண்டினாலும் செத்துருவீங்கடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே அந்த ஊர் மக்கள்ல இருந்து ஒருத்தன் ஓடி போய் அந்த வட்டத்தை தாண்ட பாக்குறான். அவன் தலை துண்டா போயிடுது. ஆடு மானுங்க கூட வெளில போனா கூட அதுங்களும் துண்டு துண்டா போயிடுது. ஓதையிலா மக்கள் எல்லாத்தையுமே இப்ப ஓதையிலாக்குள்ளே சிறை வச்ச மாதிரி வச்சுட்டான். அதனால மழை கூட கிடையாது. ஊரே பஞ்சத்துல வாடிட்டு இருக்குது. இப்ப நம்ம பைரவியாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. மறுபடியும் அந்த முனிவரை காட்டுறாங்க. அந்த சீடர்கள் எல்லாம் கேக்குறாங்க, ஒரு நாகசாதுக்கு இப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, இது காலத்தோட கட்டாயம் சிவா, பைரவி இதெல்லாம் கடந்து வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த சீடர்கள் எல்லாம் கேக்குறாங்க, இதை சமாளிக்க பைரவிக்கு ஒரு ஆயுதம் தேவை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, எப்படி பரசுராமருக்கு கோலாலே ஆயிருமோ அதே மாதிரி நம்ம பைரவிக்கு அந்த 5 எழுத்து நமச்சிவாயங்கிற மந்திரமே ஆயுதம். அவ சக்தியால இல்ல பக்தியாலேயே வெளில போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல உள்ள ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருது. இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு வந்து பைரவி கிட்ட கதறிட்டு இருக்காங்க, என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்துமா, இந்த ஊரை விட்டு வெளிலையும் போக முடியாது, நீனே ஏதாச்சும் ஒரு நல்ல வழி சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பைரவி சொல்றா, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ராதா போயிட்டு அவன்கிட்ட பேசி அவனை திசை திருப்பணும். அந்த சமயத்துல நான் நமச்சிவாய மந்திரத்தை ஊர் முழுக்க மைக்ல சொல்லுவேன். சொல்லும் போது அவனோட பவர் கொஞ்சம் குறையும். அந்த சமயத்துல நீங்க அந்த லைனை தாண்டிடலாம் அப்படின்ற மாதிரி பைரவி சொல்றாங்க. பைரவி சொன்ன மாதிரியே ராதாவும் இப்ப போயிட்டு அவன் சமாதியில உட்காந்து அழுது அவனை திசை திருப்பிட்டு இருக்காங்க. நம்ம பைரவியும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த லைனை கிராஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பார்த்தா அந்த சமயத்துல கரெக்டா கரண்ட் கட் ஆயிடுது. கட் ஆனோடனே இவங்க மைக்ல சொல்ற நமச்சிவாய மந்திரம் ஊருக்கே கேட்காம போயிடுது. அதனால அந்த வட்டத்துக்கு திரும்பி சக்தி கிடைச்சிருது. இவங்களாலையும் இப்ப இந்த வட்டத்தை தாண்ட முடியல. இப்ப திருப்பதிக்கு இது எல்லாமே தெரிஞ்சு போயிருது. அந்த பொண்ணோட உசுரை காப்பாத்துறதுக்காக தானே அக்காவோட தங்கச்சி இப்ப நாடகம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போய் பூந்துடுறான். இப்ப அங்க இருக்க ரம்பத்தை எடுத்து ராதாவோட தலையை ஒரே வெட்டா வெட்டிடுறான். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த சீனு. ஒரு சின்ன பொண்ணு ராதாவோட தலையை ரயில்வே ஸ்டேஷன் வழியா தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் டேபிள் வைக்கும் பாத்தீங்களா, அந்த சீன் தான் இப்ப காட்டுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம பைரவியும் நம்ம ராதாவோட பாடியை எரிச்சிட்டு இப்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க. பைரவியும் இப்ப திருப்பதியில சமாதிக்கு போறாங்க. இப்ப திருப்பதியும் பைரவியை பார்த்து கேட்கறா, எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு பைரவி சொல்றாங்க, ஊரையே சுடுகாடு ஆக்கிட்டு இருக்க, பத்தாவதுக்கு உன் பொண்டாட்டியும் கொண்டுட்ட, இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும், இந்த ஊர் மக்கள் எல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், எப்படி நீ விடுவேன், என் ஆத்மாவுக்கு சமாதி தீட்சைங்கிற பேர்ல நரக வழியை காமிச்ச ஒவ்வொருத்தவனுக்கும் நான் நரக வழியை காமிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு பைரவி சொல்றாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒழுங்கா அவங்களெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த திருப்பதி சொல்றான், நீ நான் சொல்ற மாதிரி செஞ்சினா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் நான் விட்டுருவேன். 12 வயசுல வயசுக்கு வந்ததுல இருந்து உன் அழக பூட்டியே வச்சிருக்கல, அது எனக்கு விருந்து வச்சிரு. என் ஆசையை நீ நிறைவேற்றிட்டேன்னா அந்த ஊர் மக்கள் மேல உள்ள கோவத்தை நான் விட்டுறேன். இது இந்த திருப்பதி ஆத்மா கொடுக்குற வாக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம பைரவி வேற வழி இல்லாம சம்மதம் சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் மக்களும் பைரவிட்ட சொல்றாங்க, கடவுள்லாம் இல்லம்மா, நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிடுங்க, இந்த ஊர் மக்கள் அவன் கொன்னாலும் பரவாயில்ல, கடைசியில உங்களுக்கே ஆபத்து வந்துட்டு அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அதுக்கு பைரவி சொல்றாங்க, கடவுள்லாம் இருக்காரு, எங்கேயும் போல, நீங்க தைரியமா இருங்க, அவனை எப்படி போவதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பைரவியும் வீட்டுக்கு வந்து கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
ஸ்டார்டிங்ல ஹீரோன்னு காமிச்சோம் பாத்தீங்களா ஒருத்தனை, அவன் உடம்புலதான் இப்ப திருப்பதி ஏறி இருக்கான். இப்ப பைரவி வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப பைரவிய பெட்ல தள்ளி ரேப் பண்றதுக்காக போறான். அப்ப பைரவியும் சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அந்த திருப்பதியும் கேட்கறான், நீனு அந்த பாய் ஊர் மக்கள் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என்னன்னா ஒரு பக்கம் என் சமாதியை தோண்டிட்டு இருக்கிறான், நீ நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிற, ஊர் மக்கள் எல்லாம் பெத்தப்பட்டின பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்னடி பிளான்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பைரவி தூக்கி போடுறான். பைரவியும் போய் திருவிழால எரியிற அந்த அக்னி குண்டத்துல போய் கீழே விழுவுறாங்க. அப்ப அந்த திருப்பதி மேல இருந்து பறந்து வரான். அப்ப அவனும் சொல்றான், இந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக நீ வந்த, அந்த ஊர் மக்களுக்கு நேரவே நான் உன்னை ரேப் பண்றேன், உன்னை ரேப் பண்றதை இந்த ஊர் மக்கள் கண்ணை மூடாம பார்க்கணும், அப்படி எவனாச்சும் கண்ணை மூடினானா அவன் ரத்தத்தை வச்சு இந்த பெத்தப்பட்டின பண்டிகை கொண்டாடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவளை ரேப் பண்றதுக்காக போறான். அப்ப மறுபடியும் சொல்றான், எப்ப பார்த்தாலும் ஓ சிவா ஐயான்னு சொல்லுவியே, இப்ப எங்க போனாரு ஓ சிவன், முடிஞ்சா உன்னை வந்து காப்பாத்த சொல்லு அப்படின்ற மாதிரி இப்ப இவளை ரேப் பண்ண போறான். இப்ப இவளும் விடாம சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அந்த மந்திரத்தை சொல்ல போறதை நிறுத்தடியா இல்லையான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து ஒரே அடியா மண்டையில அடிக்கிறான். இப்ப நம்ம பைரவி மண்டையை உடைஞ்சு ரத்தம் வருது. அப்பயும் அவங்க விடாம அந்த சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பயும் அந்த மந்திரத்தை சொல்றதை நீ நிறுத்த மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா தாக்குறான். இன்னும் 2 தடவை அந்த மந்திரத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா 10 லட்சம் தடவை சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு சக்தி கிடைச்சிரும். அதுக்குள்ள பார்த்தா பைரவி மயங்கிடுவாங்க. இந்த சைடு பாயும் அவனுக்கு கமால மோட்சம் கொடுக்கறதுக்காக அவன் சமாதியை தோண்டிட்டு இருப்பாரு. இப்ப ஒரு சின்ன பொண்ணு கோயிலுக்குள்ள போய் நந்தி கிட்ட இந்த மாதிரி பைரவி அக்காவை காப்பாத்து அப்படின்ற மாதிரி காதல சொல்லும். இப்ப நந்தியும் அங்கேருந்து கிளம்பி வந்து பைரவிக்கு சக்தி கொடுத்துட்டு போயிடும். பைரவி இப்ப கிளம்பி நிப்பாங்க. அதுக்கு திருப்பதி சொல்றான், ஊரை காப்பாத்த நீ வந்தா உன்னை காப்பாத்த அந்த நந்தி வரானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்ப நான் ஒரே நிமிஷத்துல கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாந்திரிகம் பண்றான். அப்ப இவங்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் ஸ்டாச்சு வாய் அப்படி நிக்கிறாங்க. இப்ப அவங்க மூக்கு வாய் காதுல இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்ப பைரவியும் சொல்ல வேண்டிய கடைசி மந்திரத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா 5 பஞ்சபூத லிங்கமும் ஒன்னா சேர்ந்து இப்ப மல்லனா சாமியை வந்துடுறாரு. இப்ப மல்லனா சாமியை வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. மல்லனா சாமி பார்வைப்பட்டவன ஊர் மக்கள் எல்லாருக்கும் அந்த மாந்திரிக சக்தியில இருந்து விடுபட்டுறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு ஹர ஹர மகாதேவா அப்படின்றாங்க. இப்ப பைரவியும் கையெடுத்து கும்பிட்டு மல்லனா சாமியை கும்பிட்டு இருக்காங்க. அப்ப சிவனும் கையில இருந்து ஒரு சக்தியை எடுத்து பைரவிக்கு கொடுக்குறாரு. அது நம்ம பைரவி கையில சூலாயுதமா மாறி வந்துடுது. பைரவியும் சூலத்தை எடுத்துக்கிட்டு இப்ப உக்கரமா நின்றுட்டு இருக்காங்க. திருப்பதியும் அந்த ஏரோட்டுற வண்டியை எடுத்து இப்ப பைரவி தாக்க போறான். இப்ப பைரவியும் ஹர ஹர மகாதேவான்னு சொல்லிட்டு சூலத்தை எடுத்து அவனை தாக்க போறாங்க. அப்ப அவனும் அந்த ஏரோட்டுற வண்டியை தூக்கி பைரவி மேல தூக்கி போடுறான். இப்ப அந்த வண்டியை உடைச்சிக்கிட்டு திருப்பதியோட தலையிலே போய் சூலத்தை எடுத்து குத்திடுறாங்க. இப்ப அந்த பாயும் திருப்பதியோட எலும்பு எடுத்து எரிச்சு கபால மோட்சம் கொடுத்துறாரு. இந்த சைடு திருப்பதியோட ஆத்மாவும் அக்னியில விழுந்து பஸ்மம் ஆயிடுது. இப்ப ஹீரோ உடம்புல இருந்து திருப்பதி போனதுனால அந்த ஹீரோவும் கிளம்பி திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறான். பைரவியும் திருப்பதியோட ஆத்மாவை அழிச்சதுனால இப்ப கையில சூலத்தை எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமா நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. பைரவி இப்ப ஓதேலாவை விட்டு கிளம்பி போறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இப்ப கையெடுத்து கும்பிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஓதேலாவை காட்டுறாங்க. அங்குள்ள டீ கடையில கொஞ்சம் பேர் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திருப்பியும் சைக்கிள் உள்ள பெல் சவுண்ட் கேட்குது. சந்தேகமா அப்படியே பாக்குறாங்க. இப்போ ஒரு சைக்கிள் பெல் அடிச்சுக்கிட்டு தனியா வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஓதேலா திரி தொடரும்னு சொல்லி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி படம் வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நல்ல மூவியோட எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.